ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, மேத்ஸ் தான். மேத்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, விகிதம் பேஸ் பண்ணி கணக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எக்ஸர்சைஸ் 3.1, 2, 3 அண்ட் 3 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து 4 இது 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம 6த் புக்ல உள்ள இந்த விகிதம் பேஸ் பண்ணி உள்ள கணக்கு ஃபுல்லாவே முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து 7த்ல மட்டும் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டோம்னா, விகிதம் பேஸ் பண்ணி உள்ள எல்லா கணக்குமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். இந்த சாப்டர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இன்னும் பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப பார்க்க போறது வந்து எக்ஸர்சைஸ் 3.4 ஃபர்ஸ்ட் சம். சில விலங்குகளின் அதிகளவு வேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. யானை 20 கிலோமீட்டர் பெர் மணி, சிங்கம் 80 கிலோமீட்டர் பெர் மணி, சிறுத்தை 100 கிலோமீட்டர் பெர் மணி. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யானை மற்றும் சிங்கம், சிங்கம் மற்றும் சிறுத்தை, யானை மற்றும் சிறுத்தை ஆகியவற்றின் வேகங்களின் விகிதங்களை எளிய வடிவில் காண்க. மேலும் எந்த விகிதம் மிகச் சிறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு அவங்க கொடுத்துருக்க ரெண்டு ரெண்டு அனிமலுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம அப்படின்னா, விகிதம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுல எது சின்னது அப்படின்றது கேட்டிருக்காங்க நமக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து யானையும் சிங்கமும் கொடுத்துருக்காங்க. யானைக்கு எவ்வளோ அப்படின்னா 20, சிங்கத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 80. ஓகேவா? ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுவோம். 1 2 2 4 2 8. அப்போ 1:4. ஓகேவா? அடுத்தது சிங்கம் மற்றும் சிறுத்தை. சிங்கம் இருக்கு, சிறுத்தை. அப்போ 80ம் 100ம். அப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 4 2 8, 5 2 10. ஸோ அப்போ 4:5 அப்படின்னு வரும். அடுத்தது யானை மற்றும் சிறுத்தை. யானைக்கு எவ்வளோ 20, சிறுத்தைக்கு எவ்வளோ அப்படின்னா 100. அப்ப இதுக்கு ஒரு ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 4 2 2, 5 2 10. 1:5. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 3க்கும் உள்ள எளிய வடிவம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, எது ரொம்ப சின்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இஸ்ட்ல உள்ளத அப்படியே நீங்க ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1:4. அப்போ 1 + 4 = 5. அதே மாதிரி 4:5 ரெண்டையும் ஆட் பண்ணா 9. 1:5 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 6. ஸோ அப்படியே நம்ம ஆட் பண்ணி வச்சுட்டு, ஸோ இந்த இஷ்ட பொறுத்த வரைக்கும் எது சின்ன வேல்யூவோ அதான் பெருசு, எது பெருசோ அதுதான் சின்னது. ஓகேவா? ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எது சிறியதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா பாருங்க. எது சிறியதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல ஹையஸ்ட் வேல்யூ எது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஹையஸ்ட் வேல்யூ எது? 9. ஸோ அப்ப அதோட ஆன்சர் என்ன? 80 100 எதுக்கு வரும்? சிங்கம், சிறுத்தை. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா மிகச்சிறியது. ஓகேவா? இந்த விகிதம் கணக்குல எது பெரியது, எது சிறியதுன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இத அப்படியே நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு, ஸோ நமக்கு இஸ்ட்ல எது நம்ம ஆட் பண்ணதுல எது பெருசோ, அதுதான் என்னது அப்படின்னா சின்னது. எது சின்னதோ அதுதான் பெருசு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1800ஆக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண்க. அதாவது ஒரு ஸ்கூல்ல 1500 மாணவர்கள் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு 50 டீச்சர்ஸ் இருக்காங்க, 5 நிர்வாகிகள் இருக்காங்க. ஓகேவா? அப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை 1500லேருந்து 1800ஆ கூடுச்சு அப்படின்னா, நம்ம இந்த இதுல எத்தனை டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க? எத்தனை நிர்வாகிகள் தேவைப்படுவாங்க? இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அத அப்படியே நம்ம இஸ்ட்ல எழுதுறோம். 5:50:1500. ஓகேவா? அப்போ இத நம்ம கேன்சல் பண்றோம் அப்படின்னா, 4 5 5ன்னு வரும். 5 5 50ன்னு வந்துரும். 5 3 15. 300 × 5 1500 வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ ஒரு பங்கு நிர்வாகி, ஒரே ஒரு நிர்வாகிக்கு எவ்வளோ வராங்க அப்படின்னா 10 டீச்சர்ஸும் 300 ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது 300 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நிர்வாகியும் 10 டீச்சரும் தேவை. ஓகேவா? இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு 1800ஆ உயருது. அப்போ எவ்வளோ தேவைப்படுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1800 நம்ம 300ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன வந்துரும் அப்படின்னா 6 வந்துரும். இந்த 6 தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, 6 நிர்வாகிகள் தேவைப்படுவாங்க. ஓகேவா? இந்த 6 வச்சு நம்ம இத அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டியதுதான். 6ன்னு வந்துரும். 6 × 10 60. 6 × 3 இத மல்டிபிள் பண்ணா 1800 வரணும்.
அப்படி இல்லை அப்படின்னா 300ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 1800 வரும் அப்படின்றத பார்க்கணும். நமக்கு அது தெரியல அப்படின்னா 1800 டிவைடட் பை 300ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். 6 இன்ட்டு 300ன்னு போட்டால் 1800 வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த 6 வச்சு நம்ம இதை அப்படியே மல்டிபிள் பண்ணோம்னா 6 என்ன வேணும்? நிர்வாகிகள் வேணும். 1800 மாணவர்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 6 நிர்வாகிகள் வேணும், 60 டீச்சர்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன எனில் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் என்ன? இந்த இதில் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆரஞ்சுக்கும் மஞ்சளுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சுக்கு எவ்வளோ? 8. ஸோ 8 போட்டாச்சு. மஞ்சளுக்கு எவ்வளோ? 4. அப்போ 8:4. ஸோ அதை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணி எழுதிடணும். அப்போ ஓர்நாங் 4 ஈர்நாங் 8. அப்போ 2:1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பச்சை மற்றும் நீலம் என கனசதுரங்களினுடைய விகிதம் கேட்டிருக்காங்க. பச்சை எவ்வளோ? 3. நீலம் எவ்வளோ அப்படின்னா 9. ஸோ 3 3 3 9. அப்போ 1:3 அப்படின்றதான் இதோடைய விகிதம். அடுத்த என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதத்தை நீ கண்டுபிடிக்கலான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த பச்சையோட நீளத்தை கம்பேர் பண்ணுங்க. 3:9ன்னு வரும். அதை நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சதை கேன்சல் பண்ணிக்கணும். அடுத்தது பச்சையோட நீளத்தை நீளமும் பச்சையும் மாற்றி கம்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பச்சையோட மஞ்சளும் பச்சையும், அதே மாதிரி பச்சையோட ஆரஞ்சோட பச்சை, அதே மாதிரி நீளத்துக்கும் அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். அவ்வளோதான் இதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். A:B மற்றும் B:C ஆகியவற்றை காண்க. இவை விகித சமமா அப்படின்னு சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ பி பெறுவது போல ஏ 2 மடங்கு அப்படின்னா பி 1 இருந்தா அதோட 2 மடங்கு என்ன வரும்? ஏ வரும். அப்போ 1:2 எழுதலாமா? ஸோ B:A நம்ம எப்படி எழுதலாம்? 1:2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். அப்போ சி 1னா பி எவ்வளோ வரும்? 2 மடங்குன்னு வரும்போது 2 அப்படின்னு வரும். அப்போ C:Bன்றத 1:2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா A:B மற்றும் B:Cயை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ A:Bன்னு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் இதை அப்படியே மாற்றி போட்டாலே நமக்கு போதும் இல்லையா? B:Aன்னு இருக்கு, அது A:Bன்னு போட்டோம்னா இது 2:1ன்னு வரும். அதே மாதிரி B:C சொல்லியிருக்காங்க. C:Bயை அப்படியே மாற்றி போட்டோம்னா B:C வந்துடும். அப்போ 2:1 2:1. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இது என்னது அப்படின்னா விகித சமம். ஓகேவா? ரெண்டுமே ஒரே நம்பர் அப்படின்னா அதை விகித சமம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது விகித சமம் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டின் சத்துமிக்க உணவான கேழ்வரகு களியை செய்வதற்கு தேவையான பொருட்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பொருள் கொடுத்துட்டாங்க, என்னென்ன தேவை அப்படின்னு அளவுகள் கொடுத்துட்டாங்க. இப்போ கேழ்வரகு மாவு எவ்வளோ வேணுமா? 4 குவளைகள், உடைத்த பச்சரிசி 1 குவளை, தண்ணீர் 8 குவளைகள், நல்லெண்ணெய் 15 மில்லிலிட்டர், உப்பு 10 மில்லிகிராம். ஓகே. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தும் போது தேவைப்படும் உடைத்த பச்சரிசியின் அளவு என்ன? அதான் கொஸ்டின். இப்போ 4 குவளைக்கு 1 குவளை யூஸ் பண்றாங்க பச்சரிசி. ஓகேவா? அப்போ 1 குவளை மாவுக்கு எவ்வளோ பச்சரிசி வேணும்ன்றதான் கொஸ்டின். இப்போ அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். இப்போ 4க்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுது? 1 குவளை பச்சரிசி, உடைத்த பச்சரிசி தேவைப்படுது. அப்போ ஒரு குவளை மாவுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா இந்த 1 இங்கே டிவைடட் பை 4ன்னு வந்துடும். அப்போ பங்கு என்ன தேவைப்படும்? நமக்கு உடைச்ச பச்சரிசி தேவைப்படும். ஒரு குவளை மாவுக்கு 1/4 கிலோ தேவைப்படும். அவ்வளோதான் இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 16 குவளைகள் தண்ணீரை பயன்படுத்தினால் எத்தனை குவளைகள் கேழ்வரகு மாவு பயன்படுத்தப்பட வேண்டும்? அதாவது 4 குவளை மாவுக்கு 8 குவளை தண்ணி விடுறாங்க. ஓகேவா? அப்போ 16 குவளை தண்ணி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ மாவு போடணும் அப்படிங்கிறதான் கொஸ்டின் நமக்கு இதில் அப்படியே நம்ம எழுதிட வேண்டியதான். இப்போ 4 குவளை மாவுக்கு 8 தண்ணி வேணும், 8 கப்பு தண்ணி வேணும்.
அப்போ ஒரு குவளை மாவா இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே கீழே கொண்டு போயிட வேண்டியதா 8/4. அப்போ ஒரு கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. ஓகேவா? அப்போ 16 கப்பு அப்படின்னு வரும்போது தண்ணினா எவ்வளோ மாவு அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அப்படியே டிவைட் பை 2 போட்டோம்னா என்ன வந்துடும்? 8 கப்பு தண்ணி. சாரி 8 கப்பு மாவு. 16 கப்பு தண்ணிக்கு 8 கப்பு மாவு வந்து தேவைப்படும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8 கப்பு தண்ணிக்கு 4 கப்பு மாவு இல்லையா? அப்போ ஒரு கப்பு தண்ணினா எவ்வளோ மாவு தேவைப்படும்? அப்போ 4/8 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8. அரை கப்பு தண்ணி, அரை கப்பு மாவு. ஒரு கப்பு தண்ணிக்கு அரை கப்பு மாவுனா 16 கப்பு தண்ணிக்கு எவ்வளோ தேவைப்படும்? அப்போ இன்ட்டு 16ன்னு போட்டோம்னா அப்படியே கேன்சல் பண்ணிட வேண்டியதான். 8 கப்பு என்ன தேவைப்படும் அப்படின்னா மாவு தேவைப்படும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு மேற்குறிப்பிடப்பட்டவற்றில் எந்தெந்த அளவுகளை விகிதத்தில் தொடர்பு படுத்த முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா இந்த நல்லெண்ணெய், உப்பு இதெல்லாம் நம்ம இதோட கம்பேர் பண்ண முடியாது. எதனால அப்படின்னா இது மில்லி லிட்டர்ல இருக்கு, இது மில்லி கிராம்ல இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அந்தோணி ஒரு வாரத்தின் எல்லா நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் பல் துலக்குகிறார். சபீன் காலையில் மட்டும் பல் துலக்குகிறார். ஒரு வாரத்தில் அவர்கள் பல் துலக்கும் தடவைகளின் எண்ணிக்கைகளை விகிதம் என்ன? எண்ணிக்கைகளினுடைய விகிதம் என்ன அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. இதுல ஒரு வாரம் அப்படின்னு வரும்போது 7 நாள் இல்லையா? ஸோ அந்தோணி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வாரத்தில் உள்ள எல்லா நாள்லையுமே காலையிலையும் ப்ரஷ் பண்றாரு, மாலையிலையும் ப்ரஷ் பண்றாரு. அப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை அவர் வந்து என்ன செய்யறாருன்னா ப்ரஷ் பண்றாரு. அப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் பண்ணியிருப்பாரு அப்படின்னா 14 நாள் பண்ணியிருப்பாரு இல்லையா? சபின் காலையில மட்டும் பண்றாரு. அப்போ 7 தடவை பண்ணியிருப்பாரு இல்லையா? ஸோ ஒரு வாரத்துக்கு 7 நாள். ஸோ 7 தடவை பண்ணியிருப்பாரு. அப்ப 2 பேருக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 14:7ன்னு போட வேண்டியதான். ஓரேல் 7, ஈரேலா 14. ஸோ 2:1 முடிஞ்சுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். திருமகளின் தாய் 35 சிவப்பு மணிகள் மற்றும் 30 நீல மணிகளை கொண்ட கைக்காப்பு அணிந்திருக்கிறார். திருமகள் அதே விகிதத்தில் சிறிய கைக்காப்பை அதே 2 வண்ண மணிகளை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறாள். அவளால் எத்தனை வெவ்வேறு வழிகளில் கைக்காப்புகளை செய்ய இயலும்? அதாவது அவங்க தாய் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா 35 சிவப்பு மணி வச்சிருக்காங்க, 30 நீல மணிகள் இருக்கிற ஒரு கைக்காப்பு, ஒரு பிரேஸ்லெட் வச்சிருக்காங்க. ஸோ திருமகள் வந்து அதே விகிதத்துல அவங்க அம்மா பண்ண மாதிரியே அவளும் செய்யணும்னு நினைக்கிறா, சின்ன சைஸ்ல. அதே மாதிரி 2 வண்ண மணிகளை பயன்படுத்தி. ஸோ அதே என்ன பண்ணணும்? விகிதத்துல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. எந்தெந்த வழிகள்ல பண்ணலாம் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிச்சிருவோம். 35:30. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 7 35, 6 30. அப்போ 7:6 இந்த விகிதத்தில் இருந்து அவளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போது இதை 2 வரும்போது 2ஐயும் ஒரே நம்பரால் தான் மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 14:12. ஸோ இந்த விகிதத்தில் பண்ணலாம். 7:6ன்னு பண்ணலாம், 14:12ன்றதுல பண்ணலாம். இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 7 21, 6 18. ஸோ அதுலேயும் பண்ணலாம். 4ஆல் போட்டோம்னா 7 28, 6 24. ஸோ இந்த 4 விகிதத்தில் அவங்களால பண்ண முடியும். அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வந்துடுச்சு? 35 30 வந்துடும். ஓகேவா? 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 7 35, 6 30ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ 4 வழிகளில் அவளால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அணி ஏ ஆனது 52 போட்டிகளில் 26 போட்டிகளை வெல்கிறது. பி ஆனது 52 போட்டிகளில் 4ல் 3 போட்டிகளை வெல்கிறது. அப்போ எந்த அணியினுடைய வெற்றி பதிவு சிறப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 52ல் 26. அப்போ 26 டிவைடட் பை 52ன்னு போட்டு அப்படியே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1/2. அப்போ 1:2, 1/2 அளவு இவங்க வின் பண்ணுறாங்க. ஸோ பி பார்த்தோம் அப்படின்னா 52ல் 4ல் 3. அப்போ என்ன போடணும் அப்படின்னா 3/4 இன்ட்டு 52 அப்படின்னு போட்டு அதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா 39. ஓகேவா? அப்போ யாரோடது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 39 யார் எடுத்திருக்கா? பி. ஸோ இவங்களோடது தான் சிறப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஒரு பள்ளி சுற்றுலாவில் 6ஆம் வகுப்பிலிருந்து 6 ஆசிரியர்களும் 12 மாணவர்களும், 7ஆம் வகுப்பிலிருந்து 9 ஆசிரியர்களும் 27 மாணவர்களும், 8ஆம் வகுப்பிலிருந்து 4 ஆசிரியர்களும் 16 மாணவர்களும் பங்கு கொள்கிறார்கள் எனில், எந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவாக உள்ளது? ஒரு பள்ளி சுற்றுலா, அதுல 6th இருந்து 6 டீச்சர்ஸும் 12 மாணவர்களும் போறாங்க. அதே மாரி 7ஆம் வகுப்புல இருந்து 9 ஆசிரியரும் 27 மாணவர்களும் போறாங்க. அதே மாரி 8ஆம் வகுப்புல 4 ஆசிரியர் 16 மாணவர்கள் போறாங்க. ஸோ யார் வந்து கம்மியா போயிருக்கா அப்படின்றது தான் கொஸ்டின் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 6 ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு எழுதிடலாம். 6:12. அதே மாரி 7ஆம் வகுப்புக்கு 9:27, 8ஆம் வகுப்புக்கு 4:16. இத கேன்சல் பண்ண முடிஞ்சத நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஓரார் 6, ஈராரா 12ன்னு எழுதலாமா? அப்போ 1:2. அடுத்தது 3 9, 9 27. மறுபடியும் அதை கேன்சல் பண்ணணும்னா 1 3 3, 3 9. அப்போ 1:3. அடுத்தது 1 நாள் 4, நன்னாங்க 16. அப்போ 1:4. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த வகுப்புல ஆசிரியர் மாணவருடைய விகிதம் கம்மியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் கணக்குல இதே மாதிரி ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல எது அதிகம்னு கேட்டிருக்காங்க. பெருசு எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே நம்ம இத ஆட் பண்ண வேண்டியதுதான். அப்போ 1:2 அப்படின்னா 3. 1:3னா 4. 1:4 அப்படின்னா 5. ஓகேவா? 3, 4, 5. இதுல என்ன கேட்டிருக்காங்க? குறைவாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப எது இதுல ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 5. அப்போ 4:16 அப்படிங்கிறது தான் என்னது? கம்மி. 4:16ன்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 8th. ஓகேவா? 8ஆம் வகுப்புல இருக்கிறவங்க தான் 4 ஆசிரியர்களும் 16 மாணவர்களும் பங்கு பெற்றாங்க. ஸோ அவங்க தான் என்னது? விகிதம், அவங்களோட விகிதம் தான் குறைவு. அப்ப 8ஆம் வகுப்பு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான எண்களை கொண்டு பெட்டிகளை நிரப்புக. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு இந்த நடுவுல உள்ள 2மே ஆன்சர் தெரியாது. நமக்கு வந்து இது 2யும் மல்டிபிள் பண்ணாலும், இது 2யும் மல்டிபிள் பண்றதும் ஈக்குவல்னு தெரியும் இல்லையா? ஸோ இதுக்கும் இதையும் மல்டிபிள் பண்ணா வர்ற ஆன்சர், பிளஸ் வந்து இது 2யும் மல்டிபிள் பண்ணா வர்ற ஆன்சரும் என்ன செய்யுது? ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதையும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணணும். 15 × 6 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 90. ஓகேவா? 15 × 6 எவ்வளோ? 90. இப்போ அப்ப இந்த 2 பாக்ஸ்ல என்ன மாதிரி இதெல்லாம் வரலாம்? இப்போ ஆல்ரெடி ஒரு நம்பர் குடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பேலன்ஸ் எந்த நம்பர் வரும் அப்படின்னு. 2மே குடுக்காததுனால, ஸோ நம்ம எந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுக்கு வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆன்சர் வந்து 90 வரணும். இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணா. அப்ப 1 × 90ன்னு போட்டோம்னா 90 வரும். ஸோ அந்த மாதிரி போடலாம். இல்ல அப்படின்னா 45 × 2ன்னு போடலாம். இல்ல 2 × 45ன்னு போடலாம். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா 3 × 30ன்னு போடலாம். இல்ல 30 × 3 அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது 5 × 18ன்னு போடலாம். இல்ல 18 × 5ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது 6 × 15 இல்ல 15 × 6. இது எத மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 90 வரணும். அந்த மாதிரி எவ்வளோ பாசிபிலிட்டீஸ் இருக்கோ அந்த இது எல்லாமே இதுல நமக்கு வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் தான் இதுல ஆன்சர். ஸோ இது வந்து உன் பள்ளி நாட்குறிப்பில் இருந்து நடப்பு கல்வியாண்டின் விடுமுறை நாட்களின் எண்ணிக்கைக்கும் வேலை நாட்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களே போட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5 எனில், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பச்சை எவ்வளோ இருக்கு? 4 இருக்கு. மஞ்சள் 3 இருக்கு. கருப்பு 5 இருக்கு. ஓகேவா? அதிகமா எது அப்ப எடுக்க முடியும் அப்படின்னா, இதுல எது கூட இருக்கு? 5 தான் கூட இருக்கு. ஸோ அப்ப நம்ம எத எடுக்கலாம் அதிகமா? கருப்பு தான் ஈஸியா நம்ம நெறைய கையில வரும். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன குடுத்துட்டாங்க அப்படின்னா, பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40. அதோட வேல்யூவ குடுத்துட்டாங்க. எனில் மொத்த பந்துகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோ? அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ நமக்கு விகிதம் என்ன குடுத்துருக்கான்? பிளாக்குக்கு 5 குடுத்துருக்காங்க. அந்ததோடைய எண்ணிக்கை எவ்வளோ குடுத்துட்டாங்க அப்படின்னா, மொத்தம் 40 பந்துன்னு குடுத்துட்டாங்க. அப்போ மொத்த பந்து எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின். இப்ப 5ஓட எத மல்டிபிள் பண்ணா இந்த 40 வரும்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ
5 இன்ட்டு 8 எவ்வளோ நமக்கு 40. 8 அஞ்சா 40 இல்லையா? ஸோ அப்போ அதே நம்பரை வச்சு தான் இந்த 3க்குமே என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். அதே 8 வச்சு தான் 3க்கும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 4 8 32, 8 24, ரைட்டா? நெக்ஸ்ட்டு 5 8 40. அப்போ இந்த 32, 24, 40 இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணி பாருங்க. 6 9 அப்போ 96. ஸோ டோட்டலாக எத்தனை பந்து இருக்கும் அப்படின்னா 96 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கை. பச்சை அண்ட் மஞ்சள் பந்துகளுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பச்சை அப்படின்றது நமக்கு அப்படியே தெரியும். எங்கே இருக்குது? 4. அப்போ 4 இன்ட்டு 8 எத்தனை? 32. அப்போ பச்சையோட ஆன்சர் எத்தனை? 32 பந்து இருக்கும். மஞ்சளுக்கு எத்தனை இருக்கும்? 3. அப்போது 24 பந்து. மஞ்சள் வந்து 24 பந்து இருக்கும். கருப்பு வந்து 40 பந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் முடியுது. இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3rd சாப்டர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th ஒரு சாப்டர் இருக்குது விகிதம் பேஸ் பண்ணி. ஸோ அதுவும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம விகிதம் பேஸ் பண்ணி உள்ள எல்லா கணக்குமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இன்னும் நான் பார்க்கல படிக்கலை அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? தேங்க்யூ.